ஹாய் மீரா. ஹாய் விஸ்வா. என்னது மீராவா? சொல்லுங்க. என்னாச்சு? எதுவுமே நீங்கள் சாப்பிடல? ஃபுட்டு பிடிக்கலையா? இல்லை இல்லை, நான் காலையில் வெறும் காஃபி மட்டும் தாங்க சாப்பிடுவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீரா சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறா. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுப்பா. சூப்பராக இருந்துச்சா? டெய்லி வருவானா? ஓ தேங்க்யூ. நான் எப்பப்பா சொன்னேன்? அப்போ சொன்னியே ப்ரோ. அது அப்போப்பா. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. கேன் ஆஸ்க் யூ சம்திங்? சொல்லுங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட். டோன்ட் மைண்ட்? நான் ஆமாம், நீங்கள் உங்கள் எங்கே டான்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஷூருங்க, ஷூர். தேங்க்யூ. வாங்க. என்னப்பா வாங்க வரலான்னு? அது மீராவுக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா, நம்ம டான்ஸ் டீமில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உனக்கு தான் டான்ஸ்னாலே பிடிக்காதே. பிடிக்காது இல்லைப்பா, வராது. ரெண்டும் ஒன்று தான், விட்டுரு. என்ன ப்ரோ, வாட்டர் டெலிவரி பண்ண போல? ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவும் ஒரு வாரம் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு தேவையான மொத்த வாட்டர் கேனையும் நேற்று நைட்டு டெலிவரி பண்ணிட்டோம் ப்ரோ. மீராவை பார்க்க ரெஸ்டாரண்ட் போல? அதை ரெஸ்டாரண்ட்னு சொல்லாதப்பா, யம தர்மனுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்குற ஏஜென்சின்னு சொல்லு. அப்போ மீராவை எங்கே பார்ப்ப? நம்ம டான்ஸ் கிளாஸில். என்ன ப்ரோ, உனக்கும் டான்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாச்சே ப்ரோ. எவ்வளோ தூரம் சொல்லு ப்ரோ, நான் ஆட்டோ வச்சு வந்துடுறேன். தயவு செஞ்சு டான்ஸ் சொல்லி கொடு ப்ரோ. ப்ரோ டான்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன பெரிய டான்ஸு? இப்படி இப்படி தலையாட்டி தானே தமிழ்நாட்டில் பெரிய ஆளாக இருக்காங்க. யாரு ப்ரோ அது? அடக்கம். இங்கே பாரு ப்ரோ, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பில் ஒரு 2 ஸ்பூனு, பிரபுதேவா ஸ்டெப்பில் ஒரு 1.5 ஸ்பூனு, உனக்கு தெரிஞ்ச ஸ்டெப்பில் ஒரு 1/2 ஸ்பூனு, மொத்தத்தையும் போட்டு கலக்கி மீராவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது ஸ்டெப் ரெடி பண்ணிவே. நான் போய் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ரோ வாட் இஸ் திஸ்? இந்த கிழங்கட்டையெல்லாம் இருக்கீங்க சேர்த்த. நான் எங்க ப்ரோ சேர்த்தேன்? ப்ளீஸ் எப்படியாவது எங்களை சேர்த்துக்கங்க. இனிமே நீங்க தான் எங்களுக்கு குரு, டான்ஸ் தான் எங்களுக்கு உயிர். பொக்க வாய் கம்மிங் சூன் அப்படின்னு வாய் கீழே போர்டு வைக்கிற அளவு வயசாகி போயிருது. இப்போ உங்களுக்கு டான்ஸ் தேவையா? இப்போவே உங்களை அடிச்சு துரத்துறேன் பாரு. ப்ரோ காதல்னாலே காம்படிஷன் இருக்கத்தான் செய்யும். நீ அவங்கள விட பெஸ்ட்டாக ஆடினா மீரா இம்ப்ரெஸ் ஆக போகிறா. மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. மூமெண்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? மேன்லியாக இருக்கணும். பார்க்குறீங்களா? டேய் பிரிஸ்பேன் தலையா, ஒரு மூமெண்ட்டை போடுறா. ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான்.